அத்தியாயம் 20. மணமகன் அறையில் தயாராகி கொண்டிருந்த எழிலன், மச்சி, இந்த வேஷ்டி இடுப்பில் நிற்கவே மாட்டேங்குதுடா, ஏதாவது பண்ணு என்றான். இருமச்சான் என்றவன் கதவை திறக்கவும், டேய் கதவை ஏன் திறக்கிற? நான் இப்போதான் வேஷ்டியை எடுத்தேன், கதவை சாத்துடா எருமை என்று வேஷ்டியை இடுப்பில் அவசரமாய் கட்டியவாறு எழிலன் கத்த, வெற்றியோ அதை காதில் வாங்காமல் பார்த்த விழி பார்த்தபடி பூத்து நின்றான். ஓங்கி அவன் முதுகில் எழில் ஒன்று வைக்க, ஆ என்று அலறியபடி திரும்பியவன், எதுக்குடா படிச்ச என்றான் முதுகை தேய்த்து விட்டபடியே. கதவை திறந்து வச்சுக்கிட்டு ஃப்ரீ ஷோவா காட்ட பார்க்குற? உன்னையெல்லாம் காலிக்கே பொலி போடணும். கதவை சாத்துடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது கூட காதில் விழாத அளவு அப்படி என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க என்று சினந்தான். அது 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 வந்து மச்சான் தேவதை என்றான் வெட்கத்துடன். அடச்சி, முதல்ல இப்படி வெக்கப்படுறத நிறுத்து. யாரை பார்த்த? தாமரையடா, அவ வாசம் பூட்டுன ரூம்குள்ள வர வந்து இழுத்துச்சு மச்சி, அதான் என்றான் நகம் கடித்தவாறு. அவன் வெட்கத்தை கண்டவனுக்கோ தலை முதல் கால் வரை பற்றி கொண்டு வர, நேரங்காலம் இல்லையாடா உன் பொண்டாட்டிய ரசிக்க என்று துப்பிவிட்டு சென்று தயாரானான். எதே, இதுக்கெல்லாம் நேரங்காலம் இருக்கா என்ன என்று வெற்றி சந்தேகிக்க, எதுவா இருந்தாலும் நீ கதவை சாத்திட்டு வந்து பேசு என்று பெல்ட்டை எடுத்துக்கொண்டே அகன் கூற, என்னத்த பேச என்று சலித்து கொண்டே வெற்றி, டேய், இந்நேரம் நான் என் பொண்டாட்டி கூட ஹனிமூன் போயிருக்க வேண்டியவன். ஒன்னால் அவளை ரசிக்க கூட முடியாமல் 4 நாளாக நாயா பேயா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நானே இன்னும் என் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணலடா. அன்னைக்கு சித்தி தாலி கொடுத்தப்பவே கட்டியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா என்று நொந்து கொள்ள, இப்போ என்ன, என் கல்யாணம் முடிஞ்சதும் கிளம்பு, யார் தடுத்தா? எப்பா டேய், தாமரை ஏதோ அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணுறதா சொன்னா. இந்த வாரம் அதோட எக்ஸாம் இருக்குது, அது முடிஞ்சிட்டு தான் கிளம்ப போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே வேற எந்த வில்லங்கத்தையும் நீ இழுத்து விடாமல் இருந்தா சரி. நான் என்ன மச்சி பண்ண போகிறேன்? நீ ஹனிமூனுக்கு எங்கே போகிறன்னு மட்டும் சொல்லு. ஏன் கூட வந்து இம்சை பண்ணவா? அது இல்லைடா, நானே டிக்கெட் போட்டு தரேன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ நேரத்தை கடத்தாமல் சீக்கிரமா வா என்று எழிலை அழைத்து கொண்டு மணமேடைக்கு சென்றார். மணமேடியில் ஐயர் கூறிய மந்திரங்களை உச்சரித்தவாறு எழிலன் அமர்ந்திருக்க, அலரை அழைத்து வர சொல்லி வளர்மதி சரணிடம் கூறவும், பட்டு வேஷ்டி சட்டையில் சிறு சந்தன கீற்றுடன் அலரின் திருமணத்தில் குறையின்றி அனைத்தையும் செய்து கொண்டிருந்த சரண் அவளை அழைக்க மணமகள் அறைக்கு சென்றான். அங்கு அலர்முகத்தில் புன்னகை இல்லாமல் குழம்பி இருப்பதைக் கண்டவன், அம்லோ, எனக்கு உன் நிலைமை நல்லாவே புரியுது. எல்லாம் எதிர்பாராத நேரத்தில் நொடியில் முடிவாகவும் கண்டிப்பாக உனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்லுவேன் என்ற சரணிடம், என்ன மாமா என்று மெல்லிய குரலில் கேட்க, எழிலன்னா உன்னை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார். ரொம்பவே நல்லா பார்த்துப்பார், நீ பயப்பட தேவையில்லை. சிரிச்ச முகமா வா என்று அவளுக்கு மாலை அணிவித்து அவள் கரம் கோர்த்து மணமேடைக்கு அழைத்து செல்ல, புன்னகை முற்றிலும் துடைக்கப்பட்ட முகத்தோடு அலர்விழி அவன் அருகே அமர்ந்தாள். நாதனும் வளர்மதியும் மங்கள நாணை வழங்க அதை பெற்றுக்கொண்ட எழிலன் ஒரு நொடி அவள் முகத்தை ஆழ்ந்து பார்த்தான். அதில் எந்தவித உணர்ச்சியும் இல்லாதிருப்பதைக் கண்டவன் மனதினுள் கடவுளை துதித்து அக்னி சாட்சியாய் அவளுக்கு மங்கள நான் அணிவித்து ஊரார் முன்னிலையில் அவள் கரம் பிடித்தான். ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து சடங்குகளும் நடத்தி முடிக்கப்பட மணமக்களோடு அனைவரும் நாதன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அன்று நாள் நன்றாக இல்லை என்பதால் இருவருக்கும் சாந்தி முகூர்த்தத்தை 1 வாரம் தள்ளி வைத்திருந்தனர். கதிர் எழிலுடன் படுத்துக்கொள்ள அலருடன் நீலா இருந்து கொண்டார். அடுத்த நாள் காலை எழில் குளித்துவிட்டு கீழிறங்கி வரவும் தாயம்மாள் அலரை அழைத்து, முறையா உன் புருஷனுக்கு உன் கையால் குடிக்க ஏதாவது கொடுத்தா என்றார். சூழ்ச்சி செய்து தான் நினைத்ததை நிறைவேற்றியவனுக்கு பணிவிடை செய்ய சொல்லவும் உள்ளுக்குள் எரி மலையாய் வெடித்தாலும் நாதன் அங்கு இருப்பதைக் கண்டு அமைதியாய் நின்றாள். ராசா, என்ன வேணும் என்று தாயம்மாள் எழிலை கேட்கவும், டீ போதும் ஆயா என்றான். சக்கரை தூக்கலா போட்டு கொண்டு வாடா செல்லும், முதல் முறையா உன் கையால் குடிக்க போகிறது, காலத்துக்கும் என் மகனுக்கு இனிக்க வேண்டாமா என்றார் நீலா. உடனே தாயம்மாளோ, சக்கரை எதில் இருக்குன்னு தெரியும் தானே என்று கேலியாக கேட்க அவரை முறைத்தவள், இனிக்கிற மாதிரி தானே, போட்டுட்டா போச்சு என்றவாறே சமையலறைக்குள் நுழைந்தாள். அன்றைய தினசரிகளை படித்து கொண்டிருந்தவன் முன் சிவந்த வளைக்கரங்கள் தேநீர் கோப்பையை நீட்டவும் பெற்றுக்கொண்டவன் ஒரு மிடறு குடிக்க அவன் முகம் மாறியது. ஏன்யா, நல்லா இல்லையா என்ற தாயம்மாளிடம், அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, முதல் முறை பொண்டாட்டி கையால் போட்டது,
அதை அவ கூட குடிச்சா தானே நல்லா இருக்கும். நான் என் பொண்டாட்டி கூட சேர்ந்து குடிக்கிறேன் என்று அவளை தேடி சென்றான். தோட்டத்தில் நகம் கடித்தவாறு சிறு பதட்டத்துடன் நடந்து கொண்டிருந்த அலர் தன்னை நோக்கி வந்து கொண்டிருப்பவனை கண்டதும் உள்ளுக்குள் உதறினாலும் வெளியில் நிமிர்ந்து நின்றாள். இருவருக்குமான இடைவெளி குறையவும் அதுவரை இருந்த தைரியம் மெல்ல விடை பெற என்ன என்று பின்னே நகர்ந்தவளை நெருங்கிய எழில் ஒரு கரத்தால் அவளை இடையோடு சேர்த்து அணைத்து மறு கரத்தில் இருந்த டீயை தன் வாயில் கவிழ்த்தவன் உடனே அவள் இதழை சிறைப்பிடித்து இதழ் வழியாக அவளுக்கு கடத்தினான். முதலில் என்று தலையை ஆட்டியவாறு அவனிடமிருந்து விடுபட நினைத்தவளுக்கு அவன் பிடியில் இருந்து தப்பும் மார்க்கம் பிடிபடாமல் போக ஒரு கட்டத்தில் அவன் விழிகளை சந்தித்தவள் அதில் துணித்த கட்டளைக்கு கட்டுண்டு மெல்ல மெல்ல முழுதாக டீயை குடித்து முடித்தாள். அதன் பின்னரே அவள் இதழில் இருந்து தன் இதழை பிரித்தெடுத்து, டீ ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது என்றவன் மீண்டும் அவள் இதழில் புதைந்து பல நிமிடங்கள் கழித்து, தேங்க்ஸ் என்று அவள் கன்னத்திலும் அழுத்தமாக தன் தடத்தை பதித்துவிட்டு சென்றான். அவன் விழி வீச்சில் சுற்றும் மறந்து நின்ற பேதை அவன் தன் கண்களை விட்டு அகலவும் தான் நாக்கின் சுவை அரும்புகளில் சூட்டை உணர்ந்தாள். அதோடு சேர்த்து அவள் டீயில் கலந்திருந்த உப்பின் சுவையும். எழிலன் தன்னை நீங்கி செல்லவும் உதட்டில் பரவிய வெம்மையிலும் உவர்ப்பிலும் முகம் மாறியவள் உடனே அங்கிருந்த குழாயில் நீரை பிடித்து வாயை கொப்பளித்து வீட்டிற்குள் புயல் என நுழைந்தாள். வரவேற்பறையில் அவன் இல்லாது போகவும் அங்கிருந்த தாயம்மாளிடம், அப்பத்தா எங்க என்றாள். ஏண்டி, உனக்கு என்ன கண்ணவிஞ்சு போச்சா? நான் தான் உன் கண்ணு முன்னாடி குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்துருக்கிறேனே, அப்புறம் என்னையவே என்கிட்ட எங்கன்னு கேட்குற? ஐயோ அப்பத்தா, நான் ஒன்ன கேட்கல, உங்ககிட்ட எங்கன்னு கேட்குறேன் என்றாள் நிறுத்தி நிதானமாக, அவருக்கு புரிய வைத்து விடும் நோக்கத்தோடு. ஏண்டி பொசகட்டவளே, மொட்டையா கேட்குறன்னா யாரை கேட்குற என்றார் அவள் மீது ஆராய்ச்சி பார்வை பார்த்தவாறு. எல்லாம் உன் பேரனை தான் என்றாள் சலிப்பாக. அவனை இப்பதான் தண்ணி எடுத்துக்கிட்டு வர சமயக்கட்டுக்கு அனுப்புனேன், இரு என்றவர் சாமி என்று உரக்க குரல் கொடுக்கவும் அவர் பதிலில் இவள் பொறுமை காற்றில் பறக்க, அப்பத்தா நான் கதற கேட்கல, வேற யாரடி கேட்குற என்று அவர் கேட்கவும் அலர் ஏதோ முணுமுணுப்பதை கண்டவர், சத்தமாத்தான் சொல்லேண்டி, மொத்தா ஒதுந்துடும், எல்லாம் அந்த குட்டி சுவர்தான் என்றாள் உதட்டை சுளித்து கொண்டு. எது சுவரா? எந்த சுவரு? அதை எதுக்கு நீ தேடுற என்று அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பவும் அவருடன் மல்லு கட்ட முடியாது என்று புரிந்து போக, உன்கிட்ட மல்லு கட்டுறதுக்கு அதில் போய் முட்டிக்கிறது பெட்டர், நானே தேடிக்கிறேன் போதுமா என்றாள் பொறுமையை இழுத்து பிடித்து. தாயம்மாளுக்கோ அலர் எழிலின் பெயரை நேரடியாக கூறாமல் சுற்றி வளைப்பதைக் கண்டு உள்ளுக்குள் கொண்டாட்டம். எங்கே அவசர திருமணத்தில் அவளுக்கு பிடித்தம் இல்லாமல் போய்விடுமோ என்று பயந்தவர் இப்போது அவள் பேரனை தேடுவதில் மகிழ்ச்சியே. அவர் முகத்தில் அரும்பிய புன்னகையை கண்டு கொண்டவள், இதோ பாரப்பத்தா, தேவையில்லாமல் என்னை சோதிக்காத, எங்க நான் யாரை கேட்குறேன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லு பார்க்கலாம் என்று அவரை முறைக்க, அதுக்கு என்னடி கண்ணாலே என்னை எரிக்க பார்க்குற, என் புருஷன் எங்கன்னு முதலையே கேட்டிருந்தனா நானும் சொல்லியிருப்பேன், இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, எங்கன்னு சொல்லு என்று அலர் செடுசெடுக்க, ராசா எங்கேயோ வெளியில் போகணும்னு சொல்லிட்டு மாடிக்கு போனாங்க என்றவர் பதில் கூறி முடிக்கும் முன்னே 2 படிகளாய் தாவி சென்றாள் அலர்விழி. ஹவு டேர் யூ என்றவாறே அலர் கதவை திறக்க திரும்பி நின்று உடைமாற்றிக் கொண்டிருந்த எழில் அவள் சத்தத்தில் திரும்பவும் அவன் மீது கண்மூடித்தனமான கோபத்தில் வந்தவள் கீழே சிந்தியிருந்த தண்ணீரை கவனிக்காமல் கால் வைக்கவும் அதில் சறுக்கி கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனோடு சேர்ந்து கட்டிலில் விழுந்திருந்தாள். சற்று முன் நடந்தேறிய இதழ் அணைப்பின் இனிமையை அசை போட்டவாறே உடைமாற்றிக் கொண்டிருந்தவன் மீது பூ மாலையாய் அலர் விழவும் அதை எதிர்பாராதவன் தன் கரங்களில் நிறைந்திருந்தவளை இறுக்கி அணைத்திருந்தான் எழிலன். தலை குளித்து மயில் தோகையாய் விரித்து விட்டிருந்த கூந்தலும் எளிய அலங்காரமும் அவனை பித்து கொள்ள செய்திட கண்களாலேயே அவளை பருகி கொண்டிருந்தவனின் விழி ஈர்ப்பு விசையில் எங்கே தன்னை தொலைத்து விடுவோமோ என்று அஞ்சியவள் வெறுப்புடன் விலக எத்தனித்தாள். திமுறியவளை விலக விடாமல் சேர்த்து நெருக்கிக் கொண்டு, அடுத்தடுத்து மாமா மேலேயே வந்து மோதிரியடி, என்ன வேண்டுதலா என்று புருவம் உயர்த்தியவன் அவள் வெற்றிடையில் அழுத்தமாய் கரம் பதிக்கவும் ஒரு நொடி சிலிர்த்து போனாள் பாவை. அவளை கண்டுகொண்டவனின் கண்கள் மின்ன,
முதல் முறை என் மேலே விழுந்த சிங்கிளாக இருந்த என்னை ப்ரமோட் பண்ணி உன் கூட மிங்கிளாக வச்சுட்ட. இப்போ விழுந்திருக்க என்ன அடுத்த ப்ரமோஷன் கொடுக்க ரெடி ஆயிட்டியா என்று அவள் முகத்தில் ஒற்றை விரல் கொண்டு கோலமிட அலரோ அவன் விரலை பிடித்து பின்னால் வளைத்திருந்தாள். ஆ வலிக்குதுடி என்றவனின் மற்றொரு கரம் அவளிடையில் அழுத்தம் கூட்டியது. அப்போ முதல்ல என்னை விடு. இன்னொரு முறை என் மேலே கை வச்ச கை இருக்காது. எப்ப பாரு என்றவாறு எழப்போனவள் அடியாத்தீ என்ற குரலில் திடுக்கிட்டு மீண்டும் அவன் மீதே விழுந்து அவன் நெற்றியோடு பலமாக மோதினாள். அதற்குள் அவளிடம் வந்த தாயம்மாள், எந்திரடி, எதுக்குத்தான் இவ்வளவு அவசரமா ஓடி வந்தியா எனவும் விரலை உதறியவாறே அவளை ஒரு மார்க்கமாய் பார்த்தவன், அப்படியாயா எனவும், ஆமா ராசா, ஏதோ முட்டிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வந்தா, இங்க வந்து பார்த்தா ஒன்ன முட்டிக்கிட்டு நிற்கிறா என்று பேத்தியை முறைத்தவர், நீ எதுக்கியா கத்துன, ஒன்ன என்ன பண்ணுனா என்று தாயம்மாள் கேட்கவும், கடிச்சிட்டாயா என்று கல்மிஷமாக கூற அலறு திடுக்கிட்டு போய் அவனை பார்த்தாள். தாயம்மாள் பேரன் முகத்தை நன்றாக ஆராய அங்கு அலர் வைத்திருந்த சந்தனம் அவன் நெற்றியில் பகிரப்பட்டு இருப்பதைக் கண்டவர் அலர்விழியிடம், ஏண்டி, நாங்க தான் 4 நட்சத்திரம் பார்த்து அடுத்த வாரம் வச்சிருக்கோம்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் என்று கடிந்தார். அதுவரை எழிலை முறைத்து கொண்டிருந்தவள் அவர் குற்றச்சாட்டில் திடுக்கிட்டு, அப்பத்தா, என்னன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு உளராத என்றாள் அடிக்குரலில். அதற்குள் எழிலோ தாயம்மாளிடம், ஆமாயா, இவ கூட டீ குடிக்கலாம்னு போனா ஊட்டி விட்டாதான் குடிப்பேன்னு ஒரே அடம். இவ சொன்னதை செய்யறவரை என்னை விடவே இல்லை என்றான் கள்ள சிரிப்புடன். இது வேறையா, இவ்வளோ நாள் என் மகனை இவளுக்கு சேவகம் செய்ய வச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ உன்னையும் பண்ண வைக்கிறாளா என்றவர் அவள் புறம் திரும்ப, தாயம்மாள் கண்டதென்னவோ விழி அகலாது எழிலனை பார்த்திருந்த அலர்விழியைத்தான். இப்போது கூட பேத்தியின் பார்வை பேரனின் மீது இருப்பது மனதிற்கு நிறைவளித்தாலும் அவர்களின் வாழ்க்கை குறித்த நாளில்தான் தொடங்க வேண்டும் என்பதில் உறுதியாய் இருந்தவர் அவளை உலுக்கி, அங்க என்ன பார்வை, இனி என்னை விட்டு எங்கேயும் நீ போகக்கூடாது, வா என்று அழைத்து செல்ல, தேங்க்ஸ் ஆயா, நல்ல வேலை இவகிட்ட இருந்து என்ன காப்பாத்தின, இல்லை இங்கே என்ன நடந்திருக்கும்னு உத்தரவாதம் கொடுத்திருக்க முடியாது எனவும் அவனை முறைத்து கொண்டே அவருடன் இறங்கி சென்றாள்.